நாங்கள் பயங்கர அட்டாச் இருந்தாங்க. அவள் எது பண்ணாலும் இப்போ தான் லைட்டாக ஏதாவது இப்படி அவங்க தான் லீடர் வீட்டில். சில நேரங்களில் அப்படி இருக்கும் சார். சில நேரங்களில் அண்ட் ரொம்ப ஸ்வீட்டு சார். அவங்க ரொம்ப வந்து தொந்தரவுலாம் பண்ணுறது கிடையாது. அண்ட் அவங்களுக்கு என்ன பயங்கரமாக பிடிக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரம் வெளியில் போனாலும் எப்போ வருவீங்க அதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினே. போயிட்டு ஒரு 2 hours வந்துடும். 2 hours ஆகுமா அப்படி ஆகிடுது. ஆமாம். ஸோ ஷூட்டும் இங்கே சென்னையிலே நடக்கிறதுனால அப்படி போயிட்டு வருதான். அண்ட் அவங்களோட இப்போது அந்த ஸ்கூலில் அவங்க பண்ணுற ஒர்க்கெல்லாம் அது கூட பார்த்துட்டு அவங்களுக்கு மைண்ட் செட்டில் என்னென்னா அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்றது தான் அவங்களோட மைண்ட் செட். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமாப்பா, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமாப்பா அப்படிலாம் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஓரளவுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி சும்மா ஏதாவது பேசுவோம். ஸோ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க புதுசாக கற்றுக்கிட்டு பேசுகிறது அதெல்லாம் ரொம்ப ரசிக்கிறேன் சார். She will have to grow up and she will have to get married and she had to go away from you, இல்லை? அது ஆமாம், கண்டிப்பாக அது ஒரு கட்டம் இருக்குன்னு தான். ஓகே, அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. அது இருக்கிற டைம் வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிப்போம் அப்படின்னு ஃபீலிங் இருக்குல்ல? ஆமாம், அது போகிறோம். அக்கா மேலே வந்து கொஞ்சம் ஒரு சின்ன பயம் உண்டு எப்போவுமே. உங்களுக்கு எவ்வளோ வயசு டிஃப்ரென்ஸு? 2 years டிஃப்ரென்ஸ். 2 yearsக்கு பயப்படுறீங்க? அவங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க சார். நான் ரொம்ப ஆமாம், நான் ஓகேவா டீசெண்டாக படிப்பேன். அவன் ரொம்ப சூப்பராக படிப்பான். அதில் வந்து ஒரு சின்ன படிப்பு விஷயத்தை ஆரம்பிச்சிட்டா நான் அமைதியாகிடுவேன் சார். என்னால் எதுவும் பேச முடியாது. ஆமாம், அது இப்போ வரைக்கும் கொஞ்சம் தொடருது. அது இருக்கிறது நல்லது. எஸ்பெஷலி அப்பா போனதுக்கப்புறம் அவள் தான் கொஞ்சம் இது பண்ண, இது இப்படி பண்ணோம், இது பண்ணக்கூடாது, இது பண்ண, அதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக அதட்டி சொல்கிறது வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிள். ரொம்ப ரொம்ப சார், ரொம்ப அவங்க டாக்டராக இருக்காங்க இல்லையா? ஆமாம் சார். பட் அவங்களுடைய ஐடியா என்னென்னா கரெக்டாக பண்ணணும். அது சும்மா ஏன்னா இது அன்சர்டனிட்டி ஜாஸ்தி இல்லை சார் நம்மளுடைய ஃபீல்டில். ஏன்னா நம்ம இது வரைக்கும் ஊரில் எஸ்பெஷலி இருக்கும்பொழுது நம்ம கேள்விப்படுற விஷயங்களும் அங்கே பார்த்த எக்ஸாம்பிள்ஸும் வந்து அவ்வளவு பெருசாக இல்லை சார். இன்னொன்று இங்கே எக்ஸாம்பிள் எடுத்தாலே டெலிவிஷன்லேருந்து சினிமாவுக்கு வர்றதே ரொம்ப சிரமமான ஒரு ப்ராசஸாக தான் இருக்குது. அப்படின்போது இது கண்டிப்பாக பண்ண முடியும்னு காட்ட முடியாது. இப்போ எங்கள் அக்கா வந்து MBBS படித்து MD படித்தா இப்படி இருக்காங்கன்ட்டு அவங்களால 1,00,000 பேரை கண்டிப்பாக காட்ட முடியும் சார். எல்லோரும் அவங்க எஃபர்ட்டுக்கு அவங்க நல்லாவும் இருக்கிறாங்க. அப்படி நம்மளால் சொல்கிறதுக்கு இங்கே எக்ஸாம்பிள்ஸே ரொம்ப குறைவாக தான் சார் இருக்குது. அது பேசிக்காக ஒரு அம்மாக்கும் அக்காவுக்கும் இருக்கிற ஒரு பயம் தான். எஸ்பெஷலி அப்பா இல்லைன்னும் போது பொறுப்பு அவங்க மேலே தான் இருக்குன்னும் போது பையன் கரெக்டாக இருந்துடணுன்ற அந்த பயம் தான். அதை நான் ரெஸ்பெக்ட் பண்ணேன் சார். அதை நான் ஃபைட் பண்ணல, சண்டை போடல. நீங்கள் அப்படி பண்ணுவீங்கன்னு ஏன்னா கஷ்டப்பட்டு வளர்த்து கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்தணுன்னு இருந்தால் அந்த ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு தான் அந்த வலி தெரிஞ்சிருக்கும். அதனால எனக்கு அந்த பொறுப்பு ஜாஸ்தி இருந்தது சார். கரெக்டாக பண்ணு. இதை ஒரு நல்ல ப்ரொஃபஷன்னா அவங்களுக்கு முதல்ல நம்ம புரிய வைக்கிறதுக்கு நம்ம கரெக்டாக வேலை செஞ்சு அந்த சக்ஸஸை வச்சு தான் சொல்ல முடியும். இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ இல்லை சார். இப்போ அவங்களுக்கு ரொம்ப செட்டில் ஆகிட்டீங்க. உங்களை ஜனங்க எல்லாரும் லைக் பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம், எல்லாரும் அவங்க வீட்டு பையனாக பார்க்கும்பொழுது அவங்களுக்கு அது இன்னும் சந்தோஷம் சார். குட், இப்படியே பண்ணு, நல்லா பண்ணு. படங்கள் ஏதோ சரியாக போடலனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா பண்ணால் இது போகும், இதனால தான் இப்படி இருக்கும் போலன்றதை லைட்டாக சொல்லிட்டு விட்டுடுவாங்க சார். அதையும் ரொம்ப டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. அப்பா இறந்ததுக்கப்புறம் நான் அதிக டைம் வந்து என்னோடய அம்மா, அக்கா, அப்புறம் ஒய்ஃப், இப்போ என் பொண்ணுன்னு நான் பெண்களை சுற்றி தான் என்னுடைய உலகம். நிறைய பேருக்கு அமைஞ்சு போயிடும். ஆமாம் சார். அது வந்து என்னை இன்னும் வந்து ஒரு எமோஷ்னலான பர்சனாக வச்சுருக்காது. அது நான் நல்லதுன்னு நினைக்கிறேன் சார்.